நிச்சயமாக அசைக்க முடியாத நம்பிக்கையை பற்றிய ஒரு சிறந்த இஸ்லாமிய கதையை தமிழில் தருகிறேன். இது நபிகள் நாயகம் இப்ராஹிம் அலை அவர்களின் கதை. அசைக்க முடியாத நம்பிக்கையின் கதை. நபி இப்ராஹிம் அலை. பண்டைய காலத்தில் பாபிலோனியாவில் இன்றைய ஈராக் ஒரு கிராமத்தில் மக்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த கிராமத்தில் பிறந்தவர் இப்ராஹிம் அலை அவர்கள். அவரது தந்தையே சிலைகளை செதுக்கி விற்றவர். சிறு வயதிலிருந்தே இப்ராஹிம் அலை அவர்களுக்கு ஒரு கேள்வி எழுந்தது. தாங்களே எதையும் செய்ய முடியாத, பேச முடியாத, பார்க்க முடியாத இந்த சிலைகளை எப்படி மக்கள் கடவுளாக வணங்குகிறார்கள்? ஒருநாள் கிராம மக்கள் அனைவரும் ஒரு திருவிழாவிற்குச் சென்றிருந்தனர். இப்ராஹிம் அலை அவர்கள் கோவிலுக்குள் நுழைந்து அங்கிருந்த சிலைகளை கண்டார். ஒரு கோடரியை எடுத்து பெரிய சிலை தவிர மற்ற அனைத்து சிலைகளையும் உடைத்து நொறுக்கினார். திருவிழாவிலிருந்து திரும்பி வந்த மக்கள் சிலைகள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். யார் இதை செய்திருக்க முடியும் என்று தேடினர். அப்போது இப்ராஹிம் அலை அவர்களைப் பற்றிய சந்தேகம் அவர்களுக்கு வந்தது. அவரை பிடித்து விசாரித்தபோது இப்ராஹிம் அலை அவர்கள், நீங்கிய சிலையிடம் கேளுங்கள், அது மற்ற சிலைகளை ஏன் உடைத்தது என்று சொல்லும் என்றார். மக்கள், என்ன இப்ராஹிமே, ஒரு சிலை எப்படி பேசும் என்று கேட்டனர். உடனே இப்ராஹிம் அலை அவர்கள், பேசக்கூட தெரியாத, எந்த சக்தியும் இல்லாத, உங்களுக்கு எந்த நன்மையும் தீமையும் செய்ய முடியாத இந்த சிலைகளை ஏன் நீங்கள் வணங்க வேண்டும்? இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று ஆணித்தரமாக கூறினார். அவரது இந்த நேர்மையான பேச்சு மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அவரை தண்டிப்பதற்காக மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை மூட்ட முடிவு செய்தனர். கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து விறகுகளை சேகரித்து தீயை மூட்டினர். இப்ராஹிம் அலை அவர்களை கயிற்றில் கட்டி அந்த நெருப்புக்குள் வீசினர். ஆனால் அப்போது ஒரு அற்புதம் நடந்தது. இப்ராஹிம் அலை அவர்கள் நெருப்பில் விழுந்தன் அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டான். நெருப்பே, இப்ராஹிமின் மீது குளிராகவும் அமைதியாகவும் ஆகிவிடு. அந்த நொடியே நெருப்பு அணைந்து குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது. இப்ராஹிம் அலை அவர்கள் எந்த ஒரு தீங்கையும் அடையாமல் நெருப்புக்கு நடுவே அமைதியாக உட்கார்ந்திருந்தார். மக்கள் அனைவரும் அந்த அற்புதத்தைக் கண்டு திகைத்தனர். இந்த கதை நமக்கு கற்பிக்கும் முக்கிய பாடங்கள். அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்ராஹிம் அலை அவர்கள் தன் உயிரை பற்றிய அச்சமில்லாமல் உண்மையான இறைவனின் வழியை பின்பற்றுவதில் உறுதியாக இருந்தார். துணிவு மற்றும் நேர்மை. பெரும்பாலான மக்கள் தவறான வழியில் சென்றாலும் அதை துணிச்சலாக எதிர்த்து நிற்க வேண்டும். இறைவனின் பாதுகாப்பு. ஒரு அடியான் அல்லாஹ்வை உறுதியாக நம்பினால் எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் அவனை அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த கதை ஒரு தனி மனிதரின் அசைக்க முடியாத நம்பிக்கை எப்படி இறைவனின் அருளையும் அற்புதத்தையும் பெற்றுத்தந்தது என்பதை காட்டுகிறது.